தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. அதற்கு டித்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கும் டித்வா நாளை மறுநாள் தமிழகத்தின் வடக்கு கடலோர பகுதியை நெருங்கும். இதன் காரணமாக இன்று முதல் 3 நாட்களுக்கு கடலோர மற்றும் வடக்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதி கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. ராமேஸ்வரம் பகுதிகளில் காலையிலேயே மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. இதனால் அந்த தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களிலும் இப்போது மழை மற்றும் பலத்த காற்று துவங்கிவிட்டது. இங்கு காலையில் வழக்கம் போல் பள்ளி, கல்லூரிகள் துவங்கிய நிலையில் மதியத்திற்கு மேல் பாதியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட பள்ளி, கல்லூரிகளுக்கு பாதி நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப மாவட்ட கலெக்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.